நீங்கள் புதிதாக வருபவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து எல்லோரும் வாரிசு அரசியல் என்று சொல்வது ஏன் மக்களிடம் விடுபட மாட்டேங்குதுன்னா, ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். வந்த 4 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை முதலமைச்சர் ஆகி விட்டாரே அப்படின்னு சொல்ற ஆளுக்கு பூரா ஒன்று சொல்லணும். என் வீட்டில் முதல்ல ஃபோன் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளையில ஃபோனை பார்த்த பொழுது டயல் பண்ணணும், ஃபோனை சுற்றணும். ஃபோனு அந்த சுற்றுற ஃபோனு அதுக்கப்புறம் அதே கருப்பு பெரிய ஃபோனில் பட்டன் ஃபோன் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆனிச்சு. 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பெரிய மண்டை கருப்பு ஃபோனில் பட்டன் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மண்டை கருப்பு ஃபோன் இருக்குல்ல, அதை கையில் தூக்கிட்டு வெளியே போய் பேசுறதுக்கு ஒரு கார்ட்லெஸ் ஃபோனு, ஒயர் கிடையாது, ஒயர்லாம் வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃபோன், ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஃபோன், அந்த ஃபோனில் பட்டன் ஃபோன் வந்து பட்டன் ஃபோனை எடுத்துக்கிட்டு வாசல் வரையும் போய் பேசலாம். 10 அடி போகலாம். 10 அடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆனிச்சு விஞ்ஞான வளர்ச்சியில். அதுக்கப்புறம் 1996 முதல்ல என்ன வந்துச்சு, பேஜர்னு ஒன்று வந்துச்சு. எல்லாரும் இடுப்பில் மாற்றிக்கிட்டு சுற்றினான். பேஜரில் என்ன வரும், ஒரு செய்தி வரும், ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஃபோன் நம்பர் வரும். வந்தோடனே பப்ளிக் பூத்துக்கு ஓடி போய் ஃபோன் பண்ணணும். அங்கேருந்து போனால் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம வந்து பேருந்தில் போய்கிட்டு இருப்போம். பேருந்தில் போய்கிட்டு இருக்கும்போது நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும். எடுத்து பார்த்துட்டு போய் உடனே ஃபோன் பண்ணால் அவர்கிட்ட பேசலாம் பேஜரில். அந்த பேஜர் வந்து ஒரே வருஷத்தில் செல்ஃபோன் வந்துருச்சு. செல்ஃபோன் வந்து ஒரே வருஷத்தில் டச் ஸ்க்ரீன் வந்துருச்சு. டச் ஸ்க்ரீன் வந்து ஒரே வருஷத்தில் ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. அப்போ பேஜர் வந்து டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறுறதுக்கு வெறும் 3 வருஷத்தில் மாறிடுச்சு. இப்போ என் தந்தை என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, நான்லாம் அந்த கருப்பு மண்டை ஃபோனை கார்டில் சார் 35 வருஷம் காத்திருந்தேன், உங்களுக்கு என்னப்பா 3 வருஷத்தில் மொபைல் வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளவு அறியாமையோ அவ்வளோ அறியாமை உதயநிதியை பற்றி சொல்வது. நீங்கள் 30 ஆண்டு காலம் கழிச்சு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வந்ததுக்கும் 3 ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்ததுக்கும் காலமும் விஞ்ஞானமும் சேர்ந்து உதவி செய்கிறது. நீ ஒப்பட்டு ஓட்டுன, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் வச்சிருக்கிறது ஹார்லி டேவிட்சன், அது 2500 சிசி, அது வேகமாக தான் ஓடும். ஒரு மனிதன் காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 11 மணி வரை வேலை செஞ்சுக்கிட்டே தான் 4 வருஷத்தில் முன்னேறத்தான் செய்வார். அதுக்கு நீயே ஏறிற, வீட்டுக்கு போய் அடையாத, நீ வெளியே வா, வேலை செய்யி, 4 வருஷத்தில் வந்துடலாம்ல. நீங்கள் நினச்சி பாருங்க, இன்றைக்கி ஊராக போகிறாரு. போகிற எந்த ஊர்லேயும் காலையில் 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி. ஆனால் காலையில் 9 மணி நிகழ்ச்சிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு டிஷர்ட் போட்டு ரோட்டில் போய் இருக்கிற எல்லாரையும், வாக்காளர்களை, ஆண்களையும் பெண்களையும் சந்திக்கிறார். ஒருத்தர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நம்ம எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தோம்? பொதுவில் எல்லாரையும் சந்திப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம்.